இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் தந்த ஒரு வார்த்தையுடைய பகுதி, பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவர் அறிஞ்சிருக்கிறாரு. பக்தி உள்ளவன் யார் என்ற தன்னுடைய வாழ்க்கையின் பகுதியோடு தெரிஞ்சிருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய நாமத்துக்கு சங்கீதம் 4வது சங்கீதம் 3வது வசனம் சொல்கிறது. வாசிப்போம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஆண்டவர் உடைய வார்த்தை சொல்லுது, இந்த குடும்பத்துக்கு பக்தி உள்ளவனை கர்த்தர் அறிந்து இருக்கிறார். அறிந்து இருக்கிற நாம ஆண்டவர் பாதுகாக்கிறார். பாதுகாக்கிற தகப்பன் யோவான் 9:31 யோவான் 9:31 வாசிப்போமே. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ரொம்ப முக்கியம். தேவ சித்தம் செய்கிற ஒவ்வொருவரும் நம்ம செவி கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இப்ப செவி கொடுக்கிறது என்பது காது எழுவனும் கேட்கணும். அப்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு செவி கொடுப்போமானா நம்முடைய ஆசீர்வாதத்துடைய கர்த்தர் கட்டவிழ்த்து விடுவோம். 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்கு உள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அப்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா ரட்சிக்கப்படுவதற்காக பக்தி உள்ளவனை கர்த்தர் பாதுகாக்கிறார். அப்போ ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில பக்தி ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த பக்தி உள்ளவனுடைய பகுதியை குறித்து லூக்கா 2:25 பார்க்கலாமே. அப்பொழுது சிமியோன் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாகி இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறவனாயும் இருந்தான் என்று அவன் மேல் பரிசுத்த ஆவி என்ன பண்ணுச்சு இருந்தார்னு சொல்றாங்க. நல்ல கவனிக்கணும். பக்தி உள்ளவனா இருக்கிற நாம எப்படி இருக்கணும்னா பரிசுத்த ஆவியில நிறைந்து இருக்கிறவனா இருக்கணும். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தவனுக்கு ஆண்டவர் நல்ல செய்தியை ஆண்டவர் கேட்க இந்த புதிய வீட்டுக்குள்ள ஆண்டவர் நல்ல செய்தியை கேட்க என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மேலே அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனத்துடைய பகுதி, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும். அந்த ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா பக்தி உள்ள குழந்தைகளுக்கு 2 காரியத்தை செஞ்சாரு. ஒண்ணு ஜெபிச்சாரு, இன்னொரு காரியம் தான தர்மம் பண்ணாரு, இன்னொரு காரியம் என்னன்னா தேவனுக்கு பயந்தார். அப்போ ஆண்டவருடைய நாமத்துக்கு பக்தி உள்ள நாம தேவன் பார்க்கிறார் என்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையுடைய பகுதி வேணும். அப்போஸ்தலர் 22
12 வாசிப்போமானா, அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாகிய அனனியா என்னும் ஒருவன். அப்ப நல்லா கவனிக்கணும். சாட்சி பெற்றவராய் நம்முடைய வாழ்க்கையில மாற நம்முடைய அர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியம். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லிருக்கு. அந்த பக்தி உள்ளவன் ஆண்டவர் பெயரை பெருமைப்படுத்துகிறார். அந்த பக்தி உள்ளவனுக்கு ஆண்டவரால கிடைக்கிற நன்மையின் பகுதி எது அப்படின்னு நம்ம கவனித்து பார்ப்போம்னா, சங்கீதம் 121 சங்கீதம் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவருடைய நாமம். பக்தி உள்ளவனுக்கு என் ஆண்டவர் தருகிற வார்த்தைனா ஒத்தாசையை அனுப்பி என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். குடும்பத்திற்கு ஒத்தாசையை அனுப்பி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 37-39 பகுதியை பார்ப்போம்னா, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அவருக்கு அடைக்கலம் என்று சொல்றார். அடைக்கலம் என்பது பாதுகாப்பு. அடைக்கலம் என்பது கேடு செய்கிற அந்த பகுதியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய தெய்வீக கரம் இந்த நாளில் வைக்கப்படுது. ஆண்டவருடைய நாமத்துக்கு வேண்டியா அதில் சொல்றது. சங்கீதம் 127:4 சொல்லப்பட்டிருக்கு. இதோ கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தருடைய கனி அவரால் கிடைக்கிற பலன் என்று சொல்லுது. அப்ப ஆண்டவருடைய நாமத்துக்கு ஒருவேளை 10 வருஷம் அல்லது 11 வருஷம் இல்ல 12 வருஷம் கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை சொல்றேன், அவரால் கிடைக்கிற பலன் என்ன? கர்த்தத்தின் கனியை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, நாம நீதிமான்கள் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையுடைய பகுதியில் அவரால் கிடைக்கிற பலன் என்ன? ஆண்டவருடைய நாமத்துக்கு நீதிமொழிகள் 16:1 வாசிப்போம். 16:1 மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாவின் பிரதியுத்தரம். ரொம்ப முக்கியம். பக்தியுள்ளவனா இருக்கிற நாம நாவின் பிரதியுத்தரத்துடைய பகுதியை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நாவின் பிரதியுத்தரத்துடைய பகுதி 1 நம்முடைய வாழ்க்கையுடைய பகுதியில பைபிள் சொல்றது செய்வ அப்படின்னா கட்டாயம் செய்யணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா இது தேவனுடைய தயவு. அப்ப அவரால் கிடைக்கிற பலன் என்ன? நாவின் பிரதியுத்தரம். அப்ப நாவல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். நீதிமொழிகள் 16:33 பாருங்க. 16:33 சொல்லப்பட்டிருக்கு. சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சுத்தியோ கர்த்தரால். நல்ல கவனிக்கணும். கர்த்தரால் வரக்கூடிய ஒன்று காரிய சித்தி. இந்த காரிய சித்தி நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா ஞானத்தை ஆண்டவர் தந்துடுவார். இப்ப என்ன பார்க்கணும், காரிய சித்தி 3 பேருக்கு வந்துச்சு. 1 தாவீதுக்கு வந்தது. அதனால தாவீது அவருடைய வாழ்க்கையுடைய பகுதியில நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நல்ல கவனியின் காரிய சித்தி தானியேலுக்கு வந்தது. அவன் தன்னை தீட்டுப்படாமல் பாதுகாத்து கொண்டான். ஆண்டவருடைய நாமத்துக்குமே புதிய பாட்டுடைய பகுதியில காரிய சித்தி பேதுருவுக்கு வந்தது. அவன் மனஸ்தாபப்பட்டதனால ஆண்டவர் தலைவனாய் மாற்றினார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மேன்மையா ஜெயமும் அவராலே வருகிறது என்று சொல்லும். நீதிமொழிகள் 21:31 வாசிப்போமே. நீதிமொழிகள் 21.